ஃபஸ்ட் எடுத்தோன்னே யூசர் ஐடி பாஸ்வேர்டு போடணும். டிஓடிபி வேணாம் அப்படின்னா வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எனபிள் கொடுத்துட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு போட்டோம் அப்படின்னா வந்து டேரெக்டாக நம்ம லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் ஃபர்தர் எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாட்ச் லிஸ்ட் 1 நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். 2க்கு தள்ளிட்டு இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். இங்கே ப்ரெஸ் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து புது வாட்ச் லிஸ்ட் கொடுக்குறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்ஃபோசிஸோட ஸ்டாக் கொடுப்போம். இன்ஃபின்னு கொடுத்துட்டு இந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்ததுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆயிரும். அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிஃப்டி 17,200 17,300 போட்டு புட்டையும் ஆட் பண்ணுறோம், காலையும் நம்ம ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேக் கொடுத்துட்டு அப்படின்னா அந்த ஸ்கிரிப்ட் நமக்கு ஆட் ஆயிரும். இதில் நமக்கு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா வந்து இங்கே ப்ரெஸ் பண்ணால் போதும், பேக்ரவுண்ட் நமக்கு சேஞ்ச் ஆயிரும். பழைய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை பற்றி டீட்டெயிலாக போட்டிருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. ஸ்கிரிப்ட் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதை கிளிக் பண்ணிவிட்டு பை பண்ணோம் அப்படின்னா வந்து பையை கிளிக் பண்ணணும். ப்ளூ கலரில் பை கொடுத்துருக்காங்க, பை கிளிக் பண்ணிவிட்டு குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்து இந்த 50 குவான்டிட்டின்னு தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டிக்கு இருக்கும். என்ன ப்ரைஸ் போதோ அந்த ப்ரைஸ் இங்கேருந்து நமக்கு இருக்கும். ஆர்டர் போடும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து நார்மலாக தான் ஆர்டர் போடணும். எம்எஸில் ஆர்டர் போட்டால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காது. ஸோ வந்து ஆர்டர் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கணும். நார்மலாக இருக்கா எம்எஸ்ல செக் பண்ணிவிட்டு நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரைஸில் தான் நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பை போட்டால் ப்ரைஸ் போட்டு நம்ம பை போடலாம். இல்லை எனக்கு வந்து எனி ப்ரைஸ் ஓகே அப்படின்னா இங்கே வந்து நான் மார்க்கெட்டுன்னு கொடுத்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா பை போட்டுக்கலாம். அதுமாதிரி வேலிட்டி வந்து பார்த்திங்கன்னா எப்போவும் டேனே கொடுத்துக்குங்க. ஒரு வேளை மார்க்கெட் முடிஞ்சு நான் அடுத்த இன்றைக்கி சண்டே இன்றைக்கி நான் பிஃபோரே நான் ஆர்டர் போட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னா வந்து ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் போடலாம். இல்லை நான் ஆன் டைமில் தான் நான் வந்து மார்க்கெட் ரன்னிங் டைமில் நான் போடுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஏன் நம்ம வந்து டிக் பண்ண தேவையில்லை. கீழே இங்கே கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வைப் பண்ணால் பை ஆர்டர் நமக்கு வந்து ப்ளேஸ் ஆகிடும். ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே நமக்கு வந்து எக்ஸிக்யூட்டடா இல்லை வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங்கான்னு நமக்கு செக் பண்ணிக்கலாம். நெட் பொசிஷன் உள்ளே போனோடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே நமக்கு எம்டிஎம் காமிச்சிட்ருக்கோம். அந்த டேவோட எம்டிஎம் காமிச்சிட்ருக்கோம். இதே பக்கத்தில் பிஎன்எல் நம்ம கொடுத்துருந்து அப்படின்னா வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் டே பொசிஷன் வச்சுருந்தா கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹோல்டிங் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் போயிருக்கு, ஓவரால் என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் போயிருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபண்ட்ஸ் ஆட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ஃபண்ட்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நெட் பேங்கிங் பேஜோ இதுவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். இது டெமோக்குனால கிளைண்ட் கோட் இது மாதிரி கேட்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் இங்கே யூபிஐ கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துட்டு உங்களோட பேங்கிங் அப்ளிகேஷன் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீம் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான். பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணால் இங்கே கொடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பயோமெட்ரிக் வேணா வச்சுக்கலாம், பயோமெட்ரிக் வேணால் எடுத்துகிட்டு ஓடிபி வழியாக கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வாட்டி ஓடிபி கொடுத்து நம்ம லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். யூசர் ப்ரிஃபரன்ஸில் போயிட்டு ஃபாண்ட் சைஸ் எப்படி வேணும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸ்மால் வேணும் ஸ்மால் கொடுத்துக்கலாம், லார்ஜ் வேணும் நம்ம லார்ஜ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு நம்மளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆர்டர் புக்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்டிபி ஷோ ஆகணும்னு நினச்சா நம்ம இங்கே பார்த்துக்கலாம். இதை எடுத்துகிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆர்டர் வந்து எல்டிபி நமக்கு வந்து ஷோ ஆகாது. ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கிற டூல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மோரில் போயிட்டு மார்க்கெட் மோர்ஸ்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து டாப் கெய்னர் லிஸ்ட்டு, டாப் லூசர் லிஸ்ட்டு, ஆக்டிவாக இருக்கிற எந்த ஸ்டாக் வந்து நிறையா வால்யூம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ எல்லாமே நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்டாக் நல்லா அப் ஆகிட்டு எந்த ஸ்டாக் நல்லா டவுன் ஆகிட்டு இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எந்த ஸ்டாக் வீக்கு எந்த ஸ்டாக் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி அப்பர் சர்க்கிட் பிரேக் பண்ணுது, லோயர் சர்க்கிட் பிரேக் பண்ணுது, இதெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சப்போர்ட்டர்ஸ்னு செக் பண்ணுறவங்க இதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆப் எப்படி சார்ட் பார்க்கணுன்னு பார்த்துருவோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஸ்கிரிப்ட் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டாக இருக்க வந்து பார்த்திங்கன்னா வந்து நிஃப்டி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சார்ட் பார்க்குறதுக்கு இந்த இது நம்ம கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சார்ட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். சார்ட் நமக்கு பெருசாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் பண்ணால் நமக்கு வந்து பெருசாக வந்துடும். இதில் வந்து நம்ம டைம் ஃப்ரேம் எல்லாமே மாற்றிக்கலாம். 15 மினிட்ஸ் வச்சுட்டு இண்டிகேட்டர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம இண்டிகேட்டர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணுறேன்.
சூப்பர் மட்டும் ஆட் கொடுத்துட்டேன். சார்ட் எதுவும் நம்ம வந்து வச்சு பார்த்துக்கலாம். இது நம்ம சேவ் பண்ணிக்கோம்னா சேவ் இண்டிகேட்டர் டெம்ப்ளேட்னு கொடுத்துட்டு ஜிஜின்னு கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேவ் கொடுத்துக்கலாம். சேவ் கொடுத்து நெக்ஸ்ட் டைம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம லோட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாட் பக்கத்துலேயே மேலேயே வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணுற ஆப்ஷனும் செல் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தே கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடனே பை கொடுத்து கூட நீங்கள் பை பண்ணிக்கலாம். பை கொடுத்து உடனே கூட நீங்கள் பை இது பண்ணிக்கலாம். ஸ்வைப் பண்ணால் பை ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து டச் பண்ணால் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பை ஆகாது. ஸோ பழைய ஆப்பில் டச் பண்ணால் பை பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் ஸ்வைப் பண்ணால் போதும், டக்குன்னு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பை ஆகிடும். சேம் அதே தான் உங்களுக்கு வந்து செல்லிங் கொடுத்துருப்பாங்க. ஸ்வைப் பண்ணால் சில மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இருக்கும், நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். முக்கியமாக ஸ்வைப் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணணும். அதே மாதிரி இந்த ஸ்கிரிப்ட்டுக்கு தேவையான மார்ஜின் எவ்வளோன்னு சொல்லிட்டு இங்கேயே உங்களுக்கு வந்து வந்துடும். அதே மாதிரி உங்கள்கிட்ட எவ்வளோ கேஷ் இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் இங்கேயே உங்களுக்கு வந்து வந்துடும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் டெப்த்து கொடுத்துருப்பாங்க. பெஸ்ட்டு 5 பையிங் ஆர்டரு, பெஸ்ட்டு 5 வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் ஆர்டர் உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கோம். உங்களுக்கு வந்து உடனே பை பண்ணணும் அப்படின்னா பை சைடு என்ன ரேட் போயிட்டுருக்கோ அதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உடனே பை பண்ண முடியும். அதே மாதிரி விற்கணும் அப்படின்னா உடனே சேல் சைடு என்ன ரேட் போதோ அதை நம்ம வந்து விற்க முடியும். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேவோட ஹை அண்ட் லோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி டோட்டல் பையிங் குவான்டிட்டி எவ்வளோ ஆர்டர் போட்டிருக்காங்க, டோட்டல் செல்லிங் குவான்டிட்டி எவ்வளோ ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆப்ஷன் செயின் வேணும் அப்படின்னா நம்ம இங்கேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன் செயின் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபியூச்சர் செக் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் செயினில் போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே ஸ்பாட் என்ன ரேட் போயிட்டுருக்கோ அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ 412 போயிட்டுருக்கு அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 200, ஒரு 100 இல்லை இந்த இடத்துல கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து இந்த மாடலில் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் அதிகமாக தேவைப்படும். அதே மாதிரி வந்து ரொம்ப ரிஸ்க் இருக்காது. உங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை மேலே நீங்கள் ட்ரேட் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாடலில் எடுத்து பண்ணுங்கள், அது உங்களுக்கு சேஃபாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு 5 ஸ்ட்ரைக்கு தான் வேணும்னா 5 கொடுத்துக்கலாம், 10 வேணால் 10 கொடுத்துக்கலாம், 15 வேணால் வந்து 15 கொடுத்துக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்பைரி டேட்டை சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். 15 கொடுத்தேன் அப்படின்னா 15 ஸ்ட்ரைக் எனக்கு வந்து வரும். இதே 5 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து 5 மட்டும் தான் எனக்கு வந்து வரும். அதே மாதிரி இங்கே எக்ஸ்பைரி டேட் கொடுத்து நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி நான் தான் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி கொடுத்துட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா காலோ புட்டோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணிக்கலாம். இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளிக் பண்ணிட்டு பை எடுத்துக்கலாம். இப்போ 15,400 நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பை எடுக்கணும் அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு பை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஓப்பன் ஆகிருக்கும், நம்ம செக் பண்ணிக்கலாம். இங்கேயே வந்து பை கொடுத்துட்டு ப்ளேஸ் கொடுத்துக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை வாட்ச் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணால் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து மேலே தெரியுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி பேங்க் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஸ்கிரிப்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம்.